இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, அவர்களுக்கான கோரிக்கை என்ன அப்படின்றத இப்ப பார்க்க இருக்கிறோம். இடிக்கப்பட்ட அங்கன்வாடி கட்டப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்து தான் திருவள்ளூர்ல மக்களுடைய பிரச்சனை அமைந்திருக்கிறது. என்ன பிரச்சனை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட பெத்தானியா பகுதியில் இருந்த அங்கன்வாடி மையம் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது என்பதால் இடிந்து விழும் நிலையில் இருந்தது. இதற்காக புதிய அங்கன்வாடி மையம் கட்ட ஒப்பந்தம் கோரப்பட்ட நிலையில் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பாக 15,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதற்கிடையே அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான இடத்தை திருவள்ளூர் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட போது அந்த இடம் நீர்நிலை பகுதியில் இருந்தது தெரிய வந்தது. மேலும் பழைய அங்கன்வாடி கட்டிடமும் நீர்நிலை பகுதியில்தான் இருந்ததாகவும் அந்த இடத்தில் கட்டிடம் கட்ட முடியாது என்றும் வேறு இடத்தை தேர்வு செய்ய ஊராட்சி நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டனர். இதனால் வேறு இடத்தை தேர்வு செய்வதில் காலதாமதம் ஏற்பட்ட நிலையில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் மற்றொரு பகுதியில் தார் சாலை அமைக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கன்வாடி மையத்தில் இருந்த 25 குழந்தைகள் ஊராட்சி மன்ற தலைவரின் வீட்டின் ஒரு பகுதியை அங்கன்வாடி மையமாக பயன்படுத்தி வருகின்றனர். இருப்பினும் அங்கு அடிப்படை வசதிகள் இல்லை என கூறப்படுகிறது. இதனால் குழந்தைகள் நாள்தோறும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் இடத்தை தேர்வு செய்து அங்கன்வாடி மையம் கட்டித்தர வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு பெத்தானியா கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக அங்கன்வாடி மையம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அந்த நிதி மற்றொரு திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் விரைந்து நிதி ஒதுக்கீடு செய்து பணிகளை தொடங்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு திட்டங்களின் முன்னோடி தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்லப்படக்கூடிய நிலையில ஏற்கனவே இருக்கும் திட்டங்களின் செயல்பாடும் செயல்முறையும் களத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிறப்போ பல இடங்கள்ல அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அங்கன்வாடி அப்படின்னு நம்ம சாதாரணமாக கருதிவிட முடியாது. ஏன்னா குழந்தைகளின் முன்பருவ கல்வியில் மிக முக்கிய பங்கு தமிழகத்தில் இந்த அங்கன்வாடிகளுக்கு இருக்கிறது. பல்வேறு அரசு நலத்திட்ட பணிகளும் அங்கன்வாடியின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையம் செயல்படக்கூடிய இடத்தை நம்ம பார்த்திருப்போம். அதில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இருக்கிறதா, அடிப்படை வசதிகள் இருக்கிறதா, பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. மக்கள் என்ன சொல்கிறார்கள் பார்க்கலாம். திருவள்ளூரிலிருந்து எம்முடைய செய்தியாளர் பிரபு இணைகிறார். பிரபு வணக்கம். திருவள்ளூர்ல அங்கன்வாடி மையம் இருந்த இடத்துல இடிக்கப்பட்டிருக்கு, மீண்டும் கட்டப்படலை அப்படின்னு குற்றச்சாட்டுகளை மக்கள் முன் வச்சிருக்காங்க. என்ன நடந்தது? தற்போதைய பிரச்சனை அங்க என்னவா இருக்கு? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியம் ஈக்காடு ஊராட்சியில் உள்ள பெத்தானியா பகுதியில் இருந்த அங்கன்வாடி மையம், அதாவது இங்கு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் என அனைத்து தரப்பு மக்களும் ஏழை மக்கள் பயன்படக்கூடிய அங்கன்வாடி. அந்த அங்கன்வாடிகள் சுமார் 25க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வந்த நிலையில் அவர்கள், அதாவது ஏழைகள் வெளியில் அனுப்ப முடியாமல் தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பி பணம் செலவு செய்ய முடியாத ஏழை மக்களே இது போன்ற அரசு கொடுக்கும் அங்கன்வாடி மையங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு படிப்பதற்கு ஏதுவாகவும் அவர்கள் பிள்ளைகள் கல்வியில் முன்னேறவும் இந்த திட்டத்தினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த திட்டம் வரையறை செய்யப்பட்டு ஏற்கனவே இருந்த அங்கன்வாடி மையம் கடந்த ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு, அதாவது பழைய நிலையை அடைந்ததால் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு அந்த பழைய அங்கன்வாடி மையமானது இடிக்கப்பட்டது. நம்ம தொடர்ந்து இது குறித்த தொகுப்பையும் நம்ம பார்த்திருந்தோம். இருந்தாலும் இந்த அங்கன்வாடி மையம் இல்லாததுனால மக்கள் என்ன பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க, எதனால அந்த அங்கன்வாடி மையம் அப்படின்றது உடனடியாக கட்ட முடியல, களத்துல பிரச்சனை என்னவா இருக்கு, மக்கள் சொல்ல நம்ம கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எங்கள் பிள்ளைக்கு சேஃப்டியாக இருந்துச்சு. அங்கன்வாடி மையத்தில் இடித்து ஒரு ஆண்டு காலத்துக்கு மேலே ஆகிருது. அதை இன்னும் புதுப்பிச்சு எங்களுக்கு கட்டித்தரல. அதனால் எங்கள் குழந்தைங்களுக்கு சேஃப்டியாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த இடத்துல அங்கன்வாடி மையம் எங்களுக்கு இந்த ஊருக்கு வேணும். மேல் பாதிக்கு எங்கள் பெத்தேரியாவுக்கு அங்கன்வாடி மையம் இல்லை. எங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப வேதனைப்பட்டு வீட்டிலே வச்சுருக்கிறோம். நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், வரல. எங்களுக்கு அங்கன்வாடி மையம் எங்களுக்கு கட்டித்தரணும். எங்களுடைய கோரிக்கை அதுதான், கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்களுக்கு இந்த இடத்துல பால்வாடி இருக்கிறதுனால எங்கள் பிள்ளைங்களுக்கு, எங்கள் வீட்டில் இருக்கிற இங்கே தெருவில் இருக்கிறவங்களுக்கு, சுற்றுப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, எல்லாருக்கும் முழுகாம இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இங்கே வாங்கின்னு போகிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. எங்களுக்கு இங்கே கட்டி கொடுக்காது, இது வேறு இடத்துல தள்ளி போகிறதா செய்யறது எங்களுக்கு இருக்கக்கூடாது. எங்கள் இடத்துல இங்கே பால்வாடி இங்கே சுற்றுப்பட்டு மொத்த கிராமத்தில் ஆளுங்க எல்லாமே இங்கே வராங்க.
பாய்ங்கள்ல இருந்து எல்லாமே எங்கள் மொத்த ஆளுங்களும் வராங்க. எங்களுக்கு இது இங்கே நீங்கள் செஞ்சு தர சொல்லி நாங்கள் தம்பிங்க கிட்ட கோரிக்கை வச்சோம். அந்த தம்பிங்க வந்து எங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட எங்களை நீங்கள் சேர்ந்து பெரியவங்களாம் சேர்ந்து எங்கள் இடத்துல பாலடி கட்டி தர மாதிரி நாங்கள் கேட்குறோம். பிரபு, நம்ம இப்போ மக்கள்கிட்ட கேட்கிறோம் இல்லையா, அந்த அங்கன்வாடி மையம் அப்படின்றது கட்டப்படலை அப்படின்னாலும் கூட என்ன காரணத்தால் கட்டப்படாமல் இருக்கிறது, இருந்த இடத்துலயே கட்டுறதுல என்ன பிரச்சனை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மாற்று இடத்தை தேர்ந்தெடுப்பதிலோ எதனால் இந்த காலதாமதம் ஏற்படுது, அது தொடர்பாக நீங்கள் மக்கள்கிட்ட கேட்கலாம். இப்போ இந்த அங்கன்வாடி மையம் இங்க இடிக்கப்பட்டிருக்குல்ல, எதுக்காக இந்த காலதாமதம் ஏற்பட்டது? இந்த இடத்துல காலதாமதம் எங்களுக்கு சரியாக சொல்லலை. இந்த இடத்துல பாலடி இருக்குது கட்டுறோன்னு தான் சொன்னாங்க. எங்களுக்கு இதோடைய தாமதம் நானே எங்களுக்கு இது வரைக்கும் அவங்க யாரும் தெரிவிக்கல. எங்களுக்கு வந்து எல்லாமே வசதிகள்லாம் கம்மியா இருக்குது. எங்களுக்கு நான் கேட்டேன், எதுக்கு இடிக்கிறீங்க, எப்போ கட்டி தருவீங்கன்னு நாங்கள் கேட்டால் எங்களுக்கு சரியான பதில் சொல்ல. எங்கள் கூட இருக்கிற சகோதரர்கிட்ட கேட்டோம், அவங்க இருக்கிற ரீசனே எங்களுக்கு சொன்னாங்க. அது அவங்க வந்து அவங்க முன்னில நாங்கள் இருக்கிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி எங்களுக்கு அங்கன்வாடி எங்களுக்கு வேணும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு. அது யார் என்ன அப்ஜெக்ஷன் பண்ணாங்களோ, யார் என்ன பண்ணாங்களோ எங்களுக்கு அரசாங்கம் தெரியப்படுத்தணும். எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் என் குழந்தைங்களுக்காக. இல்ல என்ன பிரச்சனைக்காக இங்க அங்கன்வாடி மையம் கட்டப்படல? ஏன் இடிச்சாங்க, ஏன் கட்டப்படல? புறம்போக்குன்றாங்க. புறம்போக்குல கட்டி ஏற்கனவே இருந்த அங்கன்வாடி தானே, புறம்போக்கில் தானே இருந்துச்சு அந்த அங்கன்வாடி. இப்போ மட்டும் ஏன் அந்த அங்கன்வாடி புறம்போக்குன்னு சொல்லி அப்ஜெக்ஷன் ஏன் லெட்டர் கொடுத்தாங்க சொல்லு. அதுக்கு முன்னாடி புறம்போக்கு கட்ட சொல்ல அந்த அன்னைக்கு கொடுத்துருக்கணும். இது புறம்போக்கு அங்கன்வாடி கட்டாதீங்கன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அன்னைக்கு கட்டிட்டு எவ்வளோ வாண்டாங்க இந்த குழந்தைங்க இங்கே இருந்து நல்ல முறையில் நல்ல சேஃப்டியான இருந்து குழந்தைங்களை கூட்டு போகிறதுக்கு ஒரு செக்கப் வரதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருந்த இடத்துல இப்போ கட்டக்கூடாதுன்னு சொன்னால் அது எப்படி? அது தனியாக போய் எங்கன்னா புறம்போக்கில் கட்டினா பரவாயில்ல. ஏற்கனவே இருந்த இடத்துல தான் நாங்கள் அங்கன்வாடி கேட்குறோம். ஏன் அதை கட்ட வேணா அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு யார்? அதை சொல்லுவோம், எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு அங்கன்வாடி வேணும், இல்லைன்னா நாங்கள் இன்னும் மேல் கொண்டு ஆக்ஷன் எடுப்போம். நாங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக அங்கன்வாடி வேணும். எங்கள் பகுதிக்கு இல்லை, எங்கள் குழந்தைங்களை வீட்டில் வச்சுருக்கோம். நாங்கள் எங்கேயாவது பழைக்க போகிறோம், ஒரு 3 மணி வரைக்கும் எங்கள் குழந்தைங்களை சேஃப்டியாக விட்டுட்டு போவோம். நாங்கள் அப்போ நாங்கள் யாரை நம்பி விட்டு போகிறது? அங்கன்வாடி இல்லையே, அப்போ நாங்கள் பழைக்கிற பழப்பெல்லாம் போயிட்டு இல்லை அந்த குழந்தைங்களால. அதுக்காக ஒரு வழி பண்ணுங்க, அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும். இதுக்கு மேலே முடியாது எங்களுக்கு. போவோம், அதனால எங்களுக்கு இங்கே தான் பால்வாடி கட்டி தரணும், வேற எங்கேயும் வேணாம். எங்களுக்கு இப்போ 5 குழந்தை தான் வருது, 25 குழந்தைங்க வரும், அதில் 5 குழந்தை தான் வருது. அதனால எல்லா குழந்தைங்களும் ஒன்னா வந்து படிக்கணும்னா இங்க தான் எங்களுக்கு பால்வாடி கட்டி தரணும். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ எல்லாமே எல்லாருடைய மதத்தரம் இந்த அங்கன்வாடியில வந்து எல்லா குழந்தைங்களும் விட்டு போவாங்க, தைரியமா விட்டு போவாங்க. அதனால பிரபு, தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் மக்கள் வந்து அங்கன்வாடி வேண்டும் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. இருந்தாலும் ஏற்கனவே இருந்த அங்கன்வாடி, அதாவது 15 ஆண்டு ஆயிடுச்சு, பழமை ஆயிடுச்சு அப்படின்னு இடிச்சிருக்காங்க. ஆனா அதே இடத்துல கட்டுவதற்கு அது புறம்போக்கு அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மாற்று இட தேர்வோ இல்ல மாற்று இடத்துல அமைப்பதற்கோ ஏதாவது முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டதா? இது தொடர்பாக மக்கள் அதிகாரிகளை யாராவது போய் சந்திச்சாங்களா? அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லப்பட்டது? எதனால ஒரு மாற்று இடம் தேர்ந்தெடுக்கப்படல? எதனால அதாவது ஆண்டுகளாகியும் ஒரு அங்கன்வாடிக்கு மேக்சிமம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு இடம் 1000 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். அப்படி ஒரு இடத்தை தேர்வு செய்து கட்டுறதுல ஏன் காலதாமதம்? வணக்கம். இந்த இடம் இடிக்கப்பட்ட இடம் வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடி ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டப்போ இதே இடத்தை கட்டித்தரேன்னு சொல்லிட்டு தான் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கு. இடிச்சதுக்கு அப்புறம் அரசு அதிகாரிகள், அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர், அவங்க ஊராட்சி நிர்வாக சார்பில் வந்து இங்கே ஆய்வு பண்ணப்போ இந்த இடம் வந்து புறம்போக்கு, அதாவது நீர்நிலை புறம்போக்கு என தெரிய வந்ததுனால நீர்நிலை புறம்போக்கில் மறுபடியும் மாணவர்களை கொண்டு வந்து இந்த இடத்த வச்சா அவங்க வந்து வருங்காலங்களில் மழை கூடுதலாக பெய்யும் காலங்களில் அவங்க பாதிக்கப்படக்கூடும் என்ற ஒரு காரணத்தினால இந்த அரசு அதிகாரிகள் வந்து இதை தள்ளி போட்டதாகவும் சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்லி போடுறதா விளக்கம் கொடுத்தாலும் இப்ப இந்த கடந்த 7-8 மாதங்களா இந்த அதாவது அங்கன்வாடி மையங்களே இல்லாம அவங்க ஒரு வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கிற வீடு, அப்புறம் பக்கத்துல வீடு, அந்த ஊராட்சி மன்ற தலைவரோட வீடு, இந்த மாதிரி இடங்கள்ல அவங்க போய் தஞ்சம் அடைஞ்ச மாதிரியான ஒரு சூழ்நிலை, அங்க போய் பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்க ஏற்பட்டு வருது. இதுல இடம் தேர்வு செய்யறதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க தேர்ந்தெடுக்கிற இடம் ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடமா இருக்கிறதுனால மாணவர்கள், அதாவது குழந்தைகள், அவங்க போயிட்டு அந்த இடத்த பாதுகாப்பா படிக்க முடியாது, அவங்களுக்கு நச்சு பூச்சி தொல்லை இருக்கும், போற வழியில ஏதாவது பாதுகாப்பு குறைபாடு இருக்கும்ன்ற நோக்கத்துல இந்த காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க. மேலும் இந்த ஊராட்சி, அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்கும் போது நாங்க ஊராட்சியில இருந்து இடத்தை தேர்வு செய்து கொடுத்தா நாங்க வந்து பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதுக்கான தீர்வு விரைவில் கிடைக்கும், இந்த வட்டாரத்துக்குள்ளவே ஒரு இடத்தை தேர்வு செய்து ஊராட்சி நிர்வாகம் கொடுக்கணும் ஊராட்சி சார்பாகவும் சொல்லியிருக்காங்க. இது குறித்து பல முறை, அதாவது மாவட்ட ஆட்சியருக்கும், இந்த பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியருக்கும், வட்டாட்சியருக்கும், இந்த தாலுகா, அதாவது பிடிஓ ஆபீசருக்கும் பல முறை மனு கொடுத்திருக்காங்க. இந்த மனுவின் மேல இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படல. இனிவரும் காலங்களிலாவது சீக்கிரமா நடவடிக்கை எடுத்து இந்த பாதுகாப்பான அந்த அங்கன்வாடி குழந்தைங்க பாதுகாப்பா படிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள் ஒரு ஏக்கத்தோட காத்திருக்காங்க.
தொடர்ந்து மக்களுடைய கோரிக்கை, அதாவது இடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரணம் சொன்னாங்க, ஆனால் இடித்ததற்கு பிறகு வேறு ஒரு காரணம் சொல்றாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் நடவடிக்கை இல்லை அப்படின்றதான் மக்கள் முன்வைக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. சரி, மக்கள் தரப்புல இப்படி சொல்லப்படுகிறது, அதிகாரிகள் தரப்புல எதனால காலதாமதம், ஏன் நடவடிக்கை எடுக்கல, நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா எப்போ எடுக்கப்படும், எங்க அந்த அங்கன்வாடி அமைய இருக்கிறது, இப்படின்ற கேள்விகளை முன்வைத்து எம்முடைய செய்தியாளர் அரசு தரப்பில் கேள்விகளை முன்வைத்த பொழுது கிடைத்த பதில் இதுவாக இருக்கிறது. அந்த ஈக்காடு ஏரியாவில் பவுண்ட் ஸ்ட்ரீட்னு ஒரு இடத்துல இருந்த அங்கன்வாடி மையத்தை இடிச்சதாகவும், அது ஏற்கனவே சேங்ஷன் ஆன அமௌண்ட்டு இன்னும் யூஸ் பண்ணி கட்டலை, அதனால பசங்க ரொம்ப அவஸ்தைப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு சார். அது என்னாச்சுங்க சார்? அது அங்கன்வாடி ஆமாங்க, அது வந்து ஒர்க் ஆர்டர் போட்டு தான் இடிச்சிருக்குங்க. ஓகே. இடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரெக்கார்ட்ல பார்க்கும்போது நீர்நிலை புறம்போக்கு ரெக்கார்ட்ல இருக்கு. ஓகே. நீர்நிலையில வந்து இதை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜீவோ ஒன்று இருக்குங்க. ஓகே. நீர்நிலையோ குட்டை புறம்போக்கோ இருந்தா அதை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜீவோ இருக்கு. அதுக்காக பொதுமக்கள் எங்களை வந்து மனுவும் கொடுத்தாங்க, இது மாதிரி அங்கன்வாடி இடிச்சிட்டாங்க, இது மாதிரி கட்டலாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதுக்கு வந்து பொதுமக்களும் கூட போயிட்டு நானும் பொதுமக்களும் ஆய்வு பண்ணோம். ஓகே. ஆய்வு பண்ணி விஓ கேட்டதுக்கு நீர்நிலை புறம்போக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் தகவலை சொன்னேன். அதுக்கப்புறம் இப்ப தகவல் கேட்டதுக்கு அதிகாரிகள் எல்லாம் போயிட்டு நம்ம போய் பார்க்கலாம், வேற இடத்துல ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான நிதியை ஒதுக்கி இருக்காங்க. இடம் பார்த்துட்டு இருக்கோம். இடம் பார்த்தோம்னா அதை நாங்க ஆய்வு பண்ணிட்டு, ஏன்னா குழந்தைகளுடைய வாழ்க்கை, அதனாலதான் அவங்க நீர்நிலை இருக்கும்போது நாளைக்கு எதனா அசம்பாவிதம் ஆச்சுன்னா நாளைக்கு எல்லாருக்கும் பிரச்சனைன்றதுனால அதை நீர்நிலையில கட்டப்படான்ற ஒரு குறிக்கோள் இருக்குனாங்க. அது வந்து ஆல்ரெடி 2 வாட்டி நாங்களே போய் ஆய்வு பண்ணோம். நானும் பொதுமக்களே போய் ஆய்வு பண்ணோம். வேற இடம் பொதுமக்கள் கூடவே கூட்டு போய் வேற இடமும் பார்த்தோம். நீங்க வரீங்க வந்தாங்கன்னா நான் 2-3 இடத்த காமிச்சேன்னா அந்த இடத்துல நீர்நிலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருக்குங்க. இது எவ்வளவு நாள்ல இந்த ஆய்வு பணிகள் நடத்தப்படும்? எப்போ வந்து இதை முடிப்பீங்க சார்? இந்த கட்டி முடிக்கப்படும்? 10 நாள்ல பாத்துருவோங்க. 10 நாள்ல ஆய்வு பண்ணி அதை பார்த்து கொடுத்துருவோங்க. அதை சரிங்க சார். இந்த பசங்க அவஸ்தைப்படுறாங்க, அதுக்கு ஏற்பாடுகள் 10 நாள்ல நீங்க பண்ணப்படும்னு சொல்லியிருக்கீங்க. இல்ல மிக விரைவில பண்ணிடுவாங்க. நான் மறுபடியும் என்னன்னா இப்போ நீங்க போன் பண்ணதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் இப்போ வீடியோக்கு நான் போன் பண்ணி கேட்டு எவ்வளவு சீக்கிரமா பண்ணணுமோ சீக்கிரமா பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்களா? வருடங்கள் கடந்து விட்ட போதிலும் அந்த குழந்தைகளுக்கான அங்கன்வாடி அப்படின்றது விரைவாக அமையணும் அப்படின்றதா மக்கள் கோரிக்கை. நம்ம தரப்புல இருந்து நம்ம முயற்சிகளை மேற்கொண்டும் இன்னும் 10 நாட்கள்ல ஆய்வு நடத்தப்பட்டு அதற்கான இடம் உறுதி செய்யப்படும் அப்படின்ற தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து மக்களின் பிரச்சனைகளையும் தீர்வுகளையும் பார்க்க இருக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.